நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி கூட்டணி கூட தாவேக்காவை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்லாம் நடக்கு. எல்லாம் ஒரே கட்சி தாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பேர் தாவேக்கா, பழனிசாமி திமுக, அதிமுக. அப்புறம் இவங்களே நயனார் நாகேந்திரர்கள் ஒரு பாஜக. அப்புறம் உதிரியாக எடுத்திங்கன்னா சீமான், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இன்றைக்கி சீமானை கை விட்டுட்டாங்க அவங்க. இன்றைக்கி இப்போ பார்க்குற பார்வை இது போகிற போக்க பார்த்தாக்கா பழனிசாமியை அவங்க கை விட்டுட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். செங்கோட்டையும் அமித்ஷாவுடைய இதில் பின்னணியில் தான் அவர் வெளியே வந்திருக்காருங்கிறது என்னுடைய அனுமானம். சசிகலாவுக்கு அமித்ஷா பர்மிஷன் கொடுத்துட்டாருன்றது தான் என்னுடைய கஸ். இல்லை, இதில் ஜெயித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக முதல்வர் ஆக்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்க நிர்மலா சீதாராமன் மாதிரி யாரையாவது இங்கே கொண்டு வந்து முதல்வர் ஆக்கக்கூடிய வேலை கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னால் பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருக்கிறார். ஒரு பாயிண்ட் மாத்திரம் தெளிவாக சொல்கிறேங்க. பழனிசாமி கிடையாது. பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவை ஜெயிச்சா கூட பழனிசாமி கிடையாது. அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு. அவர் இதை தான் கிடச்சி போஸ்டர் எழுதி வச்சுங்க. பழனிசாமி அரசியல் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சசிகலாவை வர சொல்லி அமித்ஷா பர்மிஷன் கொடுத்துட்டாருங்க. இவரை கை விட்டாச்சு. செங்கோட்டையனை பார்த்து இப்போ சேர்ந்துருங்கப்பா, நீங்கள் 4 பேரும் இந்த பழனிசாமி செலவு பண்ணால் சரியாக வராதுன்னு விட்டுட்டாங்க. இப்போ குரு பூஜைக்கு 3 பேரும் டிடிவியும் சொல்லி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்ததனுடைய பின்னணி அமித்ஷா போயிருக்காங்க. எல்லாம் அங்கே மீட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, போயிடுங்க. ஒரே கார்னரில் வந்துருக்கு. ஆனால் இதற்கான வீழ்ச்சி இந்த கூட்டணிக்கு தானே வரும். இது தெரியாது. கூட்டணி மாத்திட்டாருங்க அவரு. இந்த பாஜக பாஜகவை நிக்க போறது இல்லைங்க. இங்க நிக்கிறதே அதிமுக தாவேக ஆதரவோட செங்கோட்டையன் கூட்டம்லாம் ஒன்னா சேர போகுது. அந்த பேர் தான் இவங்க நிக்க போறாங்க. இவர் பாஜக என்னுடைய கொள்கை விரோதி பாரு. எந்த கொள்கைக்கு விரோதிங்கிறது எவனுக்கும் தெரியாது, விஜய்க்கே தெரியாத விஷயம். அப்படித்தான் இவர் தான் எலெக்ஷன் நிற்க போறார். அதுக்கப்புறம் ஞானேஷ்குமாரை கூப்பிட்டாங்க, மிச்ச வேலையை அவர் பார்த்துட்டு போறாரு. கல்யாணத்துக்கு பொண்ணுமா அப்படியே கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் மிச்சம்னா புரோகிதர் பண்ணிட்டு வரல. அது மாதிரி ஞானேஷ்குமார் புரோகிதர் கல்யாணத்தை நடத்திடுவார். கிட்டத்தட்ட பீகாரில் நிதிஷ்குமாரை காலியாக்குனது மாதிரி எடப்பாடியை காலியாக்குவான்னு சொல்லி நிதிஷ்குமார்கிட்ட ஒரு துருப்புச்சீட்டு இருக்குது. நிதிஷ்குமாரை நீங்கள் ஓவராக பழி வாங்க பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற 40 எம்பிக்களை போய் வித்ட்ரா பண்ணார்னா மோடி அப்புறம் நம்ம கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். ரயில்வே ஸ்டேஷனில் டீ குடிக்க வேண்டியது. ஆனால் அங்கேயும் நிதிஷ்குமாரை முதல்வராக அறிவிக்கலை, முதல்வர் வேட்பாளராக. அது என்னன்னா, இதுக்கப்புறம் நீ எதா பண்ணினா உன்னையும் நான் சும்மா விட மாட்டோங்கிறதுக்கு ஒரு மிரட்டல் இருக்குது. நிதிஷ்குமார் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிதிஷ்குமார் அங்கே அவுடேட் ஆகிட்டாருன்னு தெரியுது. அவரை வச்சு நின்னாக்க ஜெயிக்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகி இருக்கலாம், நமக்கு தெரியாது. நிதிஷ்குமார் ஏறத்தாழ காலாவதி ஆகிட்ட தலைவராக இருக்கலாம். அவர் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால நாங்கள் நிதிஷ்குமார் கிட்ட இல்லைங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஸ்டண்ட் அடிக்கிறாங்களோ அது ஒரு. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி அமையக்கூடிய சூழலில் எடப்பாடியினுடைய நிலை, எடப்பாடியை சேர்த்து வச்சுருக்கக்கூடிய நான் தான் அதிமுகன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த குரூப் என்ன ஆகும்? அந்த குரூப் அமலாக்கத்துறைக்கு பயந்துக்கிட்டு தாங்க அவரோடு இருக்காங்க. எனக்கு அமலாக்கத்துறை எடப்பாடி கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சால் அத்தனை பேரும் செங்கோட்டையன் கூட போயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் போயிடுவாங்க. புலிக்கு பயந்தாலும் எம்எல்ஏ படுத்துக்கோன்னு சொல்கிற கதை தான். புலி மேலே இருக்கவனு தான் பிடிச்சி சாப்பிட்டுப்போம், அடியில் இருக்கவன் தப்பிச்சுக்குவான். இவன் எல்லாம் அத்தனை பேர் இவன் மேலே படுத்துக்கிட்டாக்கா மேலே 2-3 பேர்த்த கொண்டு போட்டு அது போயிடும். அதுமாதிரி அமித்ஷாங்கிற புலிக்கிட்ட பயப்படுறவங்களாம் என் மேலே படுத்துங்கன்னு சொல்லிட்டு இவர் பழனிசாமி கீழே படுத்துக்கிட்டா இவங்கெல்லாம் மேலே படுத்து. இன்றைக்கி அவரால் பழனிசாமியால் நமக்கு அமலாக்கத்துறையிலேருந்து பாதுகாப்பு கிடைக்காது தெரிஞ்சதுன்னா தாரி உதயகுமார் எல்லாம் போயிடுவாங்க. க்ளீனாக செங்கோட்டை கிட்ட போயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ சசிகலா அவர்கள் நான் வெளிவருவேன், 90% வேலைகள் நடந்தது, எல்லாமே சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அப்போ மிக தீவிரமான வேலைகள் நடக்க அதான் அமித்ஷா அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். நீ வந்துருமா, வேற வழியில் வாமான்ட்டார் அமித்ஷா. இப்போ சசிகலா காலில் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். சசிகலா அதிமுக ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். குறைஞ்சபட்சம் பயமுறுத்துவாங்க. பழனிசாமி மாதிரி அட்ரஸ் இல்லாமல் போக மாட்டோம். இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் இறந்த காலகட்டத்தில் சசிகலா அவர்கள் தான் அடுத்தது வருவாங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், சின்னம்மா அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு பிரச்சாரம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பெரிய அளவுக்கு அவர்களை பற்றி எந்த விதமான அதனால தாங்க அந்த வித்யாசாகர் பதவி பிரமாணம் பண்ண வைக்காமல் ஓடினான். அந்த ஆளை ஏன் பயந்து ஓடினான்?
விட்டா அந்த அம்மா வந்து உட்காந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அசைக்க முடியாது, அதிமுக பெருசாக வந்துருங்கிற காரணத்தினால தான் அந்த அம்மாவை அடித்து துரத்துனாங்க. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அவர் பயந்து 2 பேர்த்துக்கிட்ட. ஒன்று வந்து செந்தில் பாலாஜி, இன்னொன்று வந்து சசிகலா. செந்தில் பாலாஜி 1 வருஷம் ஆட்டம் காட்டி பார்த்தார், நடக்கலையே. இன்னைக்கு அவர் காட்டி விட்டார்ல தான் யாரு. கரூரில் நீ என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்த, உனக்கு தானே பேக் ஃபேர் ஆச்சு. அவர் ஏரியாவில் போய் மோதுன்னு காட்டி விட்டாங்கல்ல. கடைசியில் விஜயை ஒத்துக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி ஏரியாவில் மட்டுமா ஏன் நடந்துன்னு சொன்னதில் நீ கையால் ஆகாதவங்கிறது மாத்திரம் இல்லை, செந்தில் பாலாஜி சக்தி வாய்ந்தவர்கிறது நீயே ஒத்துக்கிட்டதாக தான் அர்த்தம். அதே தான் சசிகலாவை கண்டு நீ வந்து வித்யாசாகர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்காமல் போனதுக்கு என்ன காரணம்? அமித்ஷா அந்த மாலை கண்டு பயந்துக்கிட்டான். இப்போ காலில் விழுந்துட்டு அப்படி வர வழி இல்லை. பழனிசாமிக்கு பெட்டு கட்டணும், 10 தோல்வி பழனிசாமி, 3 தேர்தல் நிற்காம ஓடி போன பழனிசாமின்னு பேர் வாங்கிட்டார். இனி அவரை வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வாங்க, நம்ம எலெக்ஷன் நிற்கலாம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருமா அப்படின்னா? அது மக்கள் அதெல்லாம் கணக்கு போடுறாரு. நியாயம் கொடுக்கறதுக்கு தாங்க முக்கியத்துவம். வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். மக்கள் ஓட்டு போடுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பீகாரில் வந்து 60 லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. என்ன அர்த்தம்? 60 லட்சம் பேர் எடுத்தெடுப்பில் தேர்தல் ஆணையமே சொல்லுது அவங்களே பாஜக எதிரிகள். 60 லட்சம் பேர் தேர்தல் ஆணையத்துடைய கணக்குலேயே வருது. இவ்வளோ பேர் வந்து பாஜக எடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாரில் வரவே முடியாதுங்கிறது அந்த 60 லட்சம் பேரை நீக்கிறதுலேயே தெரிஞ்சு போச்சுங்க. அதனால தான் நீங்கள் ஓட்டு போட விடாமல் தடுக்கிறது. ஐயனா தான் சொன்னாருந்தாங்க, 2 ஃபேஸாக வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த எலெக்ஷனை 2 கட்டமாக பீகார் இதே ஓட்ட வாக்காளர்கள் தான் அங்கேயும் போட போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடக்கும். ஞானேஷ்குமாரை நம்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் காலை வரணுன்னா விஜய் மல்லையா கிட்ட சொல்ல வேண்டியதான், சுவிட்சர்லாண்டில் பங்களாவெல்லாம் பார்த்துக்க, நாங்களாம் அடித்து தோற்றவங்க நாங்கள் வந்துடும்னு அமித்ஷா மோடியெல்லாம் அங்கே போக வேண்டியிருக்கும். சட்ட ரீதியாக என்கிட்ட வந்து கடிதம் வழங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறார். விளக்கம் கேட்டு வழங்கியிருக்கணும். ஆனால் வந்து அப்படி எதுவும் முறைப்படி வழங்கல்ல. சட்ட ரீதியாக நான் சந்திக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது. நீக்கி எது செல்லாதும்பாங்க, கட்சியை நான் தான்பாங்க. சின்ன இருந்தால் கூட நாங்கள் தான் அதிகாரம். ஜெயலலிதா காலத்தில் அதுதாங்க நடந்தது. ஜானகி அணியாவும் ஜெயலலிதா அணியாவும் பிரிஞ்சாங்க. ஜானகி அணியில் வந்து பழனிசாமி மாதிரி அத்தனை பேரும் ஜானகி அணியில் தான் இருந்தாங்க. மந்திரிகள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாம் ஜானகி கிட்ட இருக்காங்க. ஒரு 3 மந்திரிகள், KKSSR, திருநாவுக்கரசர், தென்னவன் போன்ற 3 மந்திரிகள், அன்வர் ராஜா போன்ற 4 மந்திரிகளை தவிர 4 மந்திரிகள் கூட இருந்தாங்க. மற்ற எல்லா இவங்களும் வந்து இந்த நிர்வாகிகள் ஒருத்தர் கூட ஜெயலலிதா கிட்ட இல்லை, ஒருத்தருமே இல்லை. நான் கட்சி சின்னம் இன்னும் அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க. கட்சி தலைமை ஆஃபீஸ் வந்து ஜானகி கிட்ட இருக்குது. பழனிசாமி மாதிரியே எல்லாம் வச்சுக்கிட்டாங்க, சின்னத்தை மாத்திரம் தான் முடக்கினாங்க. கடைசியில் எலெக்ஷன் நடந்தபோது என்ன ஆச்சு? இவ்வளோ தூரத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து கை கொடுத்து என்ன ஆச்சு? PH பாண்டியன் மாத்திரம் ஜெயிச்சார். மற்ற அத்தனை பேரும் ஜானகி நின்று அத்தனை பேரும் டெபாசிட் இழந்தாங்க. ஜானகி டெபாசிட் முதலமைச்சராக இருந்து தோற்று போன ஆள் டெபாசிட் வாங்குறதுக்கு தப்பிக்க 3ஆவது இடத்துக்கு வந்து அவங்க ஜானகி அம்மா வந்து ரெட்டையில இல்லைன்னாங்களா? ரெட்டையில நிற்கல. முடக்கப்பட்ட எவ்வளோ சாமர்த்தியம், ரெட்டையில முடக்கிட்டாங்க. அவங்களுக்கு சின்னம் கொடுக்குறாங்க. என்ன சின்னம்னா ரெட்டை புறா. ரெட்டை புறா, இந்த புறாவுடைய வாயில ரெட்டையில கவிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆக ரெட்டையில சின்னம் அவங்களுக்கு கொடுத்து இன்டைரக்டா கொடுத்தாங்க. இவ்வளவும் கொடுத்தும் சேவல் சின்னத்தை கொடுக்குறாங்க. அவங்க 40 இடத்துல 25 இடத்துல ஜெயிச்சாங்க. இந்த அம்மா ஒரே இடத்துல ஜெயிச்சது. எங்க அண்ணன் வந்து ஜானகி அணிலேருந்து டெபாசிட் இழந்தார். ஓட்டு கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் போனோம். சேலத்தில் போனால் இது ஒரு கட்சின்னு ஓட்டு கேட்க வந்துட்டீங்களா? சேலம்னா அதிமுக கோட்டை, இது ஒரு கட்சின்னு வந்து ஓட்டு கேட்க வந்துட்டீங்களா, போங்க அப்படின்னா. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு. அதே தான் பழனிசாமி. ஏங்க இவருடைய கட்சி கூட்டம் நடக்குது. அந்த கட்சி கூட்டத்தில் தாவேகா கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 பேர் நிற்கிறான். உண்மையான தொண்டை என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்டா எங்கள் கட்சி கூட்டத்தில் உன் கட்சியை வந்து ப்ரமோட் பண்ண பார்க்குறேன், அடித்து விரட்டி இருக்கணும், கேள்வி எழுப்பிருக்கணும். பேசாம ஏன்னா காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கூட்டம் அது நம்ம கட்சி கூட்டி தான் போட்டுருக்குன்னு நினச்சிட்டு அவன் பேசாமல் வந்துட்டான். வேற கட்சியை தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் அடித்து தூரத்தை துவம்சம் பண்ணியிருக்கான். இப்படி தான் அவருடைய பழனிசாமியை பார்த்தா பரிதாபமாக இருக்கிறார். யாருமே இல்லை, சம்பாரித்த காசெல்லாம் இதில் போயிட்டுருக்கு.
அதுதாங்க பழைய பழமொழி தான். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், களவினாலாகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். எப்படியோ சம்பாரிச்சிங்க, இது இப்படியெல்லாம் தான் போகும். தொடர்ந்து பேசுவோம் அரசியல் நிகழ்வுகள் குறித்து. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.